எம்மனா என் குலதெய்வமே அப்படின்னு திருப்பதி பெருமாளை ஆரம்பிக்கிறார். அன்னமையா வெங்கடகிரி நிலையா அப்படின்னு பாடுறார் இந்த கீர்த்தனத்தில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருந்த போதிலும் ஒவ்வொரு குலதெய்வம் ஒரு தெய்வம் விசேஷமாக ஒரு விஷயத்தை கொடுக்கும் எல்லாருக்கும். இப்போ விஜயஸ்ரீ பள்ளி மாணவர்கள், சாஸ்திர சரணி, சங்கீத பாடசாலை, இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் முதல்ல வேண்டியது என்ன? வித்ய, வாணி, வாக். அதனால நம்ம ஆரம்பிக்கிற முதல் குலதெய்வம் திருவஹீந்திரபுரம் அப்படிங்கிற இங்கே கடலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்தலம். நிறைய இருக்குது. பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எவ்வளவோ, திவ்ய தேசங்கள் எவ்வளவோ, அபிமான ஸ்தலங்கள் எவ்வளவோ, நவகிரக க்ஷேத்திரங்கள் எவ்வளவோ, நட்சத்திர க்ஷேத்திரங்கள் எவ்வளவோ, சக்தி பீட்டங்கள் எவ்வளவோ. அதில் அஹீந்திரபுரம் அப்படிங்கிற கருடாச்சலம் எல்லாமே நதியும் இருக்கும், மலையும் இருக்கும். பொதுவாகவே எல்லா குலதெய்வம் கோவிலும் குளமும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? கோவில்னாலே குளம் இருக்கும். அதனால் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிசர்வாயர்ஸ் எல்லாமே இருந்தது. அது அது நம்ம பெரிய ஒரு நீர் சமிருத்தி இருந்தது. இந்த கதை ஆரம்பமே நல்ல வித்யையும் புத்தியும் பலமும் எல்லாருக்கும் ஏற்படணும்னா எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற முதல் கதை. அரிஷ்டநேமித்யாசீத் ख्यातः पूर्वं प्रजापतिः अरिष्टनेमित्यासीत् ख्यातः पूर्वं प्रजापतिः तस्यास्तां विनता कद्रूभे भार्ये पतिव्रते उभे भार्ये पतिव्रते गरुडो मातरं दृष्ट्वा गरुडो मातरं दृष्ट्वा गरुडो मातरं दृष्ट्वा गरुडो मातरं दृष्ट्वा गरुडो 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 मातरं दृष्ट्वा मातरं दृष्ट्वा दासीभूतां गृणाकुलः पप्रच्छ कारणं पूर्व्यं वृत्तान्तं च जगादसा
மகேந்திரபுரம். இந்த கதை, இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய திவ்யதேச வைபவம் என்கின்ற கிரந்தத்திலேருந்து இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம். எல்லா க்ஷேத்திரங்களை பற்றியும் எழுதியிருக்கார். விஷ்ணு க்ஷேத்திரங்களை பற்றி திவ்யதேச வைபவத்தில் எழுதியிருக்கார். சிவக்ஷேத்திரங்களெல்லாம் பக்தபுரீஷ ஸ்தவத்தில் எழுதியிருக்கார். அதில் திருவகீந்திரபுரத்தை தேவநாதர் தெய்வநாயக பெருமாள் தாசசத்யன், அழகான பெருமாள் பேர். தாசசத்யன்னா அடியாருக்கு மெய்யன். அடியாருக்கு மெய்யன். அடியாருக்கு என்ன சொன்னாலும் நான் செஞ்சு கொடுப்பேன்னு அகம் பக்தபராதீனஹா சுவாமி சொல்றார் இல்லையா, அதுதான் தாசசத்யன் அப்படின்னு இந்த தெய்வநாயக பெருமாளுக்கு பேர். அங்கே என்ன நதிக்கரை, இன்னைக்கு நதி க்ஷேத்திரங்கள் இல்லையா, அதனால தான் நதிக்கரை என்னன்னு கேட்டால் கட்டில நதின்னு சொல்லுவா, கருட நதின்னு சொல்லுவா. இது கருடனுடைய க்ஷேத்திரம். என்ன கதைன்னு பார்த்தா, அரிஷ்டநேமிங்கிற பிரஜாபதி. அந்த அரிஷ்டநேமி பிரஜாபதிக்கு 2 மனைவி, வினதா கத்ரு. ஒரு மனைவியை வச்சுட்டே படாத பாடுபடணும். 2 மனைவின்னா கேட்கவே வேண்டாம். வினதா கத்ரு. இந்த வினதாவுனுடைய குழந்தைகள் தான் கருடன் அருணன். கத்ருனுடைய குழந்தைகள் தான் பாம்பு. இவா பார்க்கடலுக்கு போனாலாம் இந்த அபூர்வமான சில ரொம்ப பியூட்டிஃபுல் திங்ஸ்லாம், யாராவது இப்போ ஃபாரினுக்கு போனால் மியூசியமில் சில ரொம்ப அபூர்வமான பொருட்கள்லாம் வச்சுருப்பா, அதை பார்த்துட்டே இருப்பா. அந்த பேர்ல்னா அந்த பேர்ல் சைஸ் முத்து பார்த்தியா, பெஹ்ரின் பேர்ல் என்ன சைஸில் வந்திருக்கு பாரு அந்த முத்து, என்னென்ன சைஸு. அதே மாதிரி பார்க்கடலுக்கு போனால் உச்சைஸ்ரவஸ்ன்னு ஒரு அற்புதமான ஒரு குதிரை. பார்த்தோமா வந்தோமான்னு இல்லாமல் தூரக்கத்துலேருந்து பார்க்குற டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த கத்ரு சொன்னால், இவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு குதிரைக்கு ஏண்டி கருப்பாக ஒரு வால்? வினதா சொன்னால், இல்லையே வால் வெள்ளையாக தான் இருக்குது, எங்கே கருப்பாக இருக்குது, வெள்ளையாக தான் இருக்குது. நன்னா பாரு, 2 பேரும் சிஸ்டர்ஸ் வேற, 2 பேரும் அரிஷ்டநேமிக்கு வாக்கப்பட்டவா வேற. அதனால இல்லை நான் கருப்பாக இல்லையே, கட்டையவே கிடையாது, கருப்பு தான் வால். முழுக்க உடம்பு முழுக்க வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது குதிரைக்கு, வால் கண்ணங்கரேன்னு இருக்கு. கத்ரு சொன்னா. வினதா சொன்னா, இல்லை வெள்ளை தான் வால். சண்டை முத்தி போச்சு. அல்ப விஷயத்துல தான் சண்டை வரும், அல்ப விஷயத்துல தான் பிரச்சனை. இப்போ இந்த வால் கருப்பாக இருந்தால் என்ன, சேப்பாக இருந்தால் என்ன, இது ஒரு பெரிய போட்டியாக நினச்சிட்டு ஈகோ பிரச்சனையாக போயிடுது. என்ன ஈகோ? இந்த குதிரைனோட வால்னால இவாளுக்கு ஈகோ பிரச்சனை. இந்த உடனே இவ சொன்னால், குதிரைனுடைய வாலை நாளை கார்த்தாலேயே செக் பண்ணிடலாம் பக்கத்தில் போய். கருப்பாக இருந்தால் என்னடி பண்ணுவேன், நான் உனக்கு அடிமையாக போயிடுவேண்டி. வெள்ளையாக இருந்தால் நீ எனக்கு அடிமையாக போயிடணும். தேவையாது. அது பாட்டுக்கு குதிரை நிற்கிறது, இவா பாட்டுக்கு இருக்கா. நிம்மதியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு யாருக்குமே பிடிக்கல, சொர்க்கலோகமாக இருந்தாலும் சரி, அது பிரஜாபதியாக இருந்தாலும் சரி. அதனால் இந்த அரிஷ்டநேமியினுடைய இந்த 2 பேரும் வினதா கத்ரு. அடுத்து இந்த கத்ருக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல. ஒரு காலம் அது வெள்ளையாக இருந்துருத்துனா அப்புறம் நான் அடிமையாயிடணும். நீ தான் போட்டாலோ இல்லையோ பந்தயம், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா? ஒரு காலம் இப்படி ஆயிடுத்துன்னா நான் ஒரு வாழ்க்கை முழுக்க என்னுடைய சகோதரிக்கே நான் அடிமையாக போயிடணுமே அப்படின்னு பார்த்து, தன்னுடைய குழந்தைகள் தானே இந்த பாம்பெல்லாம், அங்கேன்னு ஒரு பாம்பை அனுப்பிச்சு, கருப்பாக இருந்தால் அப்படியே விட்டுடு, வெள்ளையாக இருந்தால் நீ போய் நன்னா சுற்றிக்கோ, கண்ணங்கரேன்னு இருக்கிற பாம்பாக கூப்பிட்டு நீ நான் போய் வாலை சுற்றிக்கோ, பார்த்தா அந்த வால் கருப்பாக தெரியணும் அப்படின்னு ஒன்று. இதெல்லாம் என்ன அவ்வளோ மேனிப்புலேஷன் அந்த காலத்திலே உண்டுன்னு இப்போ தான் தெரியறது. அவ்வளோ மேனிப்புலேஷன் பண்ண உடனே நன்னா வாலை நன்னா கருப்பாக சுற்றின்றதும் இங்கேருந்து பார்த்தா வினதா நினச்சுட்டா, அடாடாடா நேத்திக்கு பார்த்தா சேப்பாக இருந்த மாதிரி இருந்தது, கருப்பு தான் வால் நினச்சிட்டு பாவம் இந்த வினதா கருடனுடைய அம்மா, உனக்கு அடிமையாக போயிடுறேன்டின்னு வீட்டை பெருக்கிறதுலேருந்து அடிமைன்னா அப்படி ஸ்லேவாகவே ட்ரீட் பண்ணுறா சொந்த சிஸ்டரையே. எல்லா காலத்துலேயும் எல்லா கதையும் உண்டு. அதனால இப்போ கருடன் பார்க்க முடியல. கருடன் அருணன் 2 பேரும் அங்கேருந்து இது என்னது இது, அம்மாவை பார்த்து, வைனதேயன்னு பேர், அதனால தான் வினதாவனுடைய புள்ள வைனதேயன். அம்மாவை நீ அடிமைத்தனத்துலேருந்து விடுவிக்கணும்னா என்ன பண்ணணும் சித்தி அப்படின்னா கத்ரு கிட்ட சொன்னார். கருடன் கேட்ட உடனே கத்ரு, முடியவே முடியாத ஒரு விஷயத்தை, அமிர்த கலசத்தை கொண்டு வா, நான் அமிர்தத்தை குடிச்சு நான் இம்மார்டல் ஆகணும், அப்போ தான் நான் உங்கள் அம்மாவை அடிமைத்தனத்துலேருந்து விடுவிப்பேன் அப்படின்னது. அமிர்த கலசத்தையே கொண்டு வரேன் அம்மாக்காக. மாதா பிதரனு சேவிப்பராகி பாப காரியவ விட்டவராகி ராகி தந்திரோ பிக்ஷகே ராகி தந்திரோ. புரந்தரதாசர் சொல்கிறார், அம்மா அப்பாவை கண்டா ஃபஸ்ட்டு பிடிக்கணும்,
அம்மாவுக்கு என்ன தெரியும், அப்பாவுக்கு என்ன தெரியும், எல்லாம் முட்டாள் அப்படின்னு நினைக்கிறவனுடைய லைஃப் தான் கடைசியில் நடுத்தெருவில் நிற்கும். விவேகானந்தர் சொல்கிறார் இல்லையா, ஸ்கூலுக்கு போனால் முதல்ல என்ன கற்றுக் கொடுப்பாலாம், ஸ்கூலுக்கு வந்துட்டு இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், நிறைய நல்லா இங்கிலீஷ் பேச பேச என்ன அர்த்தம்னா உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு அர்த்தம், உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, உன் தாத்தா அதை விட ஒன்றும் தெரியாது, பாட்டின்னா பரிகாசம் பண்ணணும், இப்படிங்கிற கல்ச்சரை உள்ளே கொண்டு வந்தேன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் உலக ஞானம் தெரியும்னு அர்த்தமா. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, விவேகானந்தர் அந்த காலத்தில் பார்த்து சொல்கிறார். அப்போது அப்பா அம்மா அதுக்கு மேலே தாத்தா பாட்டி அப்படின்னா ஒரு பயபக்தி, ஒரு மதிப்பு மரியாதை. கருடனுக்கு அது மாத்ரு பக்தி. அங்கேருந்து போய் எல்லா தேவர்களோட சண்டை போட்டு ரக்கையால் சிறகால அடித்து அலகால கொத்தி எல்லாம் பண்ணி அமிர்த கலசத்தை கொண்டு வரும்போது தேவர்கள்லாம் அமிர்தமே போச்சு போய் விஷ்ணு கிட்ட புலம்ப. விஷ்ணு அங்கேருந்து சொல்கிறார், பகவான் ஸ்ரீ பகவான் உவாச்ச நாராயணோகம் கருடா சர்வதேவ நியாமக யுத்தம் கர்த்தும் சமர்த்தோஸ்மி த்வயா சக மகாபல ததாபி சக்கியமேவாகம் ததாபி சக்கியமேவாகம் இச்சாமி சததம் த்வயா ததாபி சக்கியம் ஏவாகம் இச்சாமி சக்கியமிச்சாமி. கருடா அமிர்த கலசத்தை கொடு. ஸ்ரீ பகவான் உவாச்ச நான் நாராயணன், நாராயணோகம் கருடா, நான் யுத்தம் பண்ண முடியும், யுத்தம் கர்த்தும் சமர்த்தோஸ்மி, நான் பலவான், ஆனா ததாபி சக்கியமேவாகம், நான் உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அமிர்த கலசத்தை கொடு. கருடன் சொன்னான், சரியா போச்சு, முடியாதவன்லாம் இப்படி தான் பேசிப்பா, என்னால் முடியும், ஆனால் இருந்தாலும் உன்னோட ஃப்ரெண்டாக இருப்பேன், உனக்கு முடியல. கருடன் நாராயணனை பார்த்து சொல்கிறார், வெறும் பலகீனன் நீ, அதனால சக்கியம் பண்ணிக்கிறேன் நட்பு பண்ணிக்கிறேன்லாம் சொல்லிக்கிறேன், யுத்தம் பண்ணி நான் எங்கள் அம்மாவை மீட்கணும்னு வரேன், நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னா ஜெய், இல்லாத போனால் கொடுக்க முடியாது அப்படின்னு உடனே பகவான் சிரிச்சின்றார். சரி அவ்வளோதானே, சரி நீ ஏன் பலவான்னு ஒத்துக்கிறேன், எனக்கு பலமே இல்லை, வா நான் உன்னை கட்டிக்கிறேன், நீ ஒன்று கலசத்தை அமிர்த கலசத்தை கொடுக்க வேண்டாம், கட்டிக்கலாம் வா, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, கட்டிக்கலாம் வா அப்படின்னு. அப்படி இந்த கருடன் மேலே ஒரு கையை வச்சாதான், ஒரே ஒரு கை, இப்படி ஒரு கையை வச்சதும் கருடனால் அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் குரு 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 குருன்னு தலை சுற்றி பட்சம் எல்லாம் வெயிட் அப்படியே புஃப்னாகி கீழே விழுந்து மயங்கி மடேல்னு கீழே விழுந்து இப்படி பார்க்குறார். ஒரு கையை மேலே வச்சதுக்கே இப்படி ஆயிட்டோமே, இது என்ன இப்பேற்பட்ட பலவான் போல இருக்கு, நான் அமிர்த கலசத்தை கொடுத்துட்டு எனக்கு தெரியாதனமா நான் இப்படி பண்ணிட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க. பகவான் சிரிச்சுன்னு சொன்னார், கருடா உனக்கு கண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அம்மா அம்மா அம்மான்னு உயிரை விடுற பத்தியா, அம்மாக்காக நீ இந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு போகிற பத்தியா, நீ அமிர்த கலசத்தை நான் உனக்கு வாங்கிட்டுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அம்மாவை நீ போய் விடுவிக்கலாம். உண்மையிலேயே உச்சைஸ்ரவசனுடைய வாலு வெள்ளதான், சாட்சாத் விஷ்ணுவே சொல்லிட்டாருன்னு உண்மையை போய் சொல்லு, தானே விடுவிக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு வரன் கொடுக்கணும்னு ஆசை. கருடன் சொன்னார், எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்பா, நான் தோத்து போயிட்டேனே, இது வரைக்கும் நான் தோத்தே போனதில்லை யாருக்கிட்டையுமே, எப்பேற்பட்ட பலவான்னா எல்லா தேவாலையும் ஜெயிச்சிருக்கேன், எனக்கு உங்களை விட பலம் ஜாஸ்தியாக இருக்கணும், உங்களை மாதிரி பெருமையாக இருக்கும், உங்களை விட பெருமை உங்களை விட பலம் வேணும், அப்படி ஒரு வரன் கொடுக்கறதா இருந்தால் கொடுங்கோ. அப்போதான் பகவான் சிரிச்சுட்டே, மமோ பரிவச துவம் சத்வஜே பலவதாம் வர ஏவம் பஷ்யது லோகோயம் மகத்வம் பலமேவச்ச. கவலைப்படாதேப்பா, நீ என்ன பண்ணு, என்னை விட நீ தான் பலவான் உலகமே தெரியும்படி என்னையே தூக்கும் வாகனமாகவும் உன்னையே ஆக்கினே, என்னுடைய துவஜமான கொடியிலேயும் கருட துவஜம் எனக்கும் மேலானவன்னு உன்னையே ஆக்கினேன்னு, கருடனையே துவஜமாகவும் கருடனையே வாகனமாகவும் நீயே என் பக்கத்தில் மேலும் கீழும் இருப்பாய்னு கருட கமன கருட துவஜ நரஹரி நமோ நமோ. கருட கமன கருட துவஜ நரஹரி நமோ நமோ. கருட
गरुडध्वज नरहरि नमो नमो गरुडगमन गरुडध्वज नरहरि नमो नमो गरुडगमन गरुडध्वज नरहरि नमो 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 कमलपति कमलनाभ कमलज जन्म कारणिक कमलपति कमलनाभ कमलज जन्म कारणिक कमलनयन कमलाब्धकुल कमलनयन कमलाब्धकुल नमो नमो हरि नमो 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 हरि नमो 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 हरि नमो नमो गरुडगमन गरुडध्वज नरहरि नमो नमो घनदिव्यरूप घनमहिमायित घनदिव्यरूप घनमहिमायित घनघनावन कायवर्ण घनदिव्यरूप घनमहिमायित घनघनावन कायवर्ण अनघ श्री वेङ्कटाद्रिपदे अनघ श्री वेङ्कटाद्रिपदे अनघ श्री वेङ्कटाद्रि नमो 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 हरि नमो नमो गरुडगमन गरुडध्वज नरहरि नमो 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 हरि नमो नमो हरि नमो 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 हरि नमो 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 हरि नमो नमो हरि नमो नमो हरि नमो 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 हरि नमो 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 हरि नमो கருடனே துவஜமாகவும் கருடனே வாகனமாகவும் கொண்டார். அதில் தான் இந்த பெருமாள் தெய்வநாயக பெருமாளா கருடனுக்கு சாட்சாத்காரம் இங்க. அதனால தான் இந்த திரு அகீந்திரபுரத்துக்கு கருடாச்சலம் என்றும் பெயர். கருடாச்சலம் கருடனுடைய மலை அப்படின்னு. அஹினா பாம்பு, அகீந்திரபுரம்னா பாம்புகளுக்கு தலைவன். இது என்ன பாம்பும் பேர்ல வருது கருடனும் பேர்ல வருதே அப்படின்னு கேட்டா, அகீந்திரன் யாரு? பாம்புகளுக்கு தலைவன் ஆதிசேஷன். இந்த தெய்வநாயக பெருமாள் ஒரு சமயம் தாச சத்தியன் இல்லையா, அதனால லீலைகள்லாம் அடிக்கடி பண்ணுவாராம். தாகமா இருக்கு, யாரு நீங்க பாம்பு என்னுடைய படுக்க கொண்டு வருதா, தீர்த்தம் கொண்டு வருதா, கருடன் கொண்டு வரானான்னு பார்ப்போன்ன உடனே அந்த பாம்பு பூமிக்குள்ள கொடைஞ்சி ஒரு வாலால சொயட்டி அடிச்சதும் பூமியிலேருந்து ஒரு ஊத்து வந்துதான். அதனால அதுலேருந்தும் தீர்த்தம் வர மேலே கருடன் பறந்து அவருக்கு தான் இந்த சொர்க்கலோகத்துக்கே பறந்து தேவர்களோட சண்டை போட அளவுக்குன்னா திறமை இருக்கனால விரஜா நதியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வர கருட நதியும் வந்தது, அமிர்த கூப்பமும் வந்தது. அதனால கருட நதி தான் கட்டில நதின்னு இப்போ சொல்கிறோம். அமிர்த கூப்பமும் வந்தது, கருட நதியும் வந்தது. அதனால அஹீந்திரபுரம், திருவஹீந்திரபுரம். இங்கே கருட பஞ்சாசத்து, அதுக்கு முக்கியமான கருட பஞ்சாசத்து, தெய்வநாயக்க பஞ்சகம் அப்படியெல்லாம் பாடியிருக்கார். முக்கியமான ஒருத்தருக்கு இங்கே தான் வித்யா, எஜுகேஷன், ரொம்ப ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் வந்தது.
யாருன்னு கேட்டால் வேதாந்த தேசிகர். வேதாந்த தேசிகர் இவ்வளோ பெரிய கொடிக்கட்டி கவி, தார்க்கிக சிம்மமாக பறக்கிறார். அவ்வளோ கொடிக்கட்டி பறக்கிறார் அப்படின்னா இந்த மலைக்கு வந்து தபஸ் பண்ணாராம் கருடனை குறிச்சு. கருட பஞ்சாசத்து அப்போ தான் அவர் பாடுறார். இந்த கருடன் என்ன பண்ணினார், கருடன் ஒரு மந்திரத்தை கொடுக்குறார். என்ன மந்திரம்? கருட மந்திரம் இல்லை, ஹயக்ரீவ மந்திரம். அதனால தான் அந்த மலையை ஏறும்போது அங்கே ஹயக்ரீவ சுவாமி. முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் வித்ய வரணம்னா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே